அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனது சொந்த வீடான மேசராசியிலிருந்து சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா குருவோடு இணையும் செவ்வாயால் கன்னிராசினியர்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்கிரனும் இணைந்திருக்கிறாங்க. எனவே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா இந்த தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு கூடிய விரைவில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் இணைந்து செயல்பட இருக்குது. இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. தொழில் சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோக சம்பந்தமாகவோ வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்ல தன குடும்ப அதிபதியான சுக்கிரன் இந்த லாபஸ்தானத்தில் நுழைந்து புதனோடு சஞ்சரிக்கிறாரு. சூரியன் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது மிக நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா அரசாங்க சம்பந்தமான வேலைகள்ல உங்களுக்கு அனுகூலம் உண்டுங்க. அரசாங்கத்தில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தாலும் கூட அந்த விஷயங்களும் தற்போது உங்களுக்கு சாதகமாக கிடைத்துவிடும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு மங்கள யோகம் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருக்காது. உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை உங்களுக்கு இப்போது வருவதால் பண சம்பந்தமான பிரச்சனைகளோ கடன் வாங்க வேண்டிய அவசியமோ பண நெருக்கடியோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதன் அழுத்தம் குறையுங்க. குறிப்பா இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற முயற்சிகள்ல ஈடுபட்டு வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை துணிந்து நீங்கள் மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல குரு செவ்வாயினுடைய சேர்க்கை, அதாவது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறாருங்க. இதுவரை அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் 9ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறாருங்க. இதன் விளைவாக மங்கள ஓசை மனையில் கேட்கும் வாய்ப்பு உண்டுங்க. மதிப்பும் மரியாதையும் உயர இருக்குது. வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்க இருக்குதுங்க. நில பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் ஆதரவோடு நல்ல மாற்றங்கள் வந்து சேர இருக்குதுங்க. உடல் நலன்ல இருந்த பின்னடைவுகள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்குதுங்க. அதே போல சகோதர வர்க்கத்தினால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. அதே போல 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது நன்மை என்று தாங்க சொல்ல
வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. தங்கு தடையாக இருந்த பல விஷயங்கள் தானாக விலக இருக்குது. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டுங்க. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. திடீர் தனவரவு வந்து சேருங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கன்னி ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சனி பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். 6க்கு அதிபதியானவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப திட்டமிட்டது செய்யும் சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுங்க. திடீர் உத்தியோக வாய்ப்பு வந்து மகிழ்ச்சியை வழங்குங்க. அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் சனி விளங்குவதால பிள்ளைகள் வழியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் முடிவடையாமல் தடைப்பட்டாலும் இது போன்ற நேரத்தில் சனி வழிபாடு அவசியங்க. எனவே யோக பலம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க. மாணவ மாணவிகளுக்கு கனவுகள் நனவாக இருக்குது. பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. வாழ்க்கை தேவை பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு கன்னிராசினியர்களான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி வக்ரகதியில் இயங்குவதால எதிர்பாராத சில மாற்றங்கள் நடக்குங்க. குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்கள் பிரயாணங்களும் அதிகரிக்குங்க. கலத்திரத்தில் அதாவது 7ல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க. கூடவே 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய உடல் நலன்ல விழிப்புணர்வு தேவைங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால எது பேசுவதாக இருந்தாலும் என்ன செய்வதாக இருந்தாலும் யோசித்து பொறுமையாக நிதானமாக செயலில் இறங்குவது நல்லது. குறிப்பா முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு முயற்சிகள்ல முதலீடுகள்ல ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.